பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிசி பற்றி பார்த்துருப்போம். ஓகே, ஒரு அனலாக் பின்ன A0 A5 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் டிஜிட்டல் பின்ஸ் எதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் நம்ம டிஜிட்டல் பின்ஸ் எதையும் அனலாக்காக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அனலாக் பின்ஸ் நம்ம டிஜிட்டலாக யூஸ் பண்ணலாம். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இமீடியேட்டாக அப்டேட் ஆகும். சரி ஓகே, இந்த ஃபைல் வந்து நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா, நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், ப்ரீவியஸ் ஏடிசி கோடிங் ஓப்பன் பண்ணி அதில் சில சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஓகேவா, இப்போ நம்ம நீங்கள் ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் டாட் ஹெச்னு கொடுத்துருக்கேன். எல்சிடிக்கான டிஸ்பிளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எல்சிடியில் எந்த பின்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படினால 8, 9, 10, 11, 12, 13. ஓகே, எல்சிடி கனெக்ட் பண்ணுற பின்ஸ் அதை போட்டேன். அடுத்து நம்மளுக்கு பின் மோடில் A0, இன்புட்னு போட்டுருக்கேன். அடுத்து நமக்கு அவுட்புட் ஒரு பின் டிஃபைன் பண்ணணும்ல, அதே காப்பி பண்ணிட்டு நான் பண்ணுறேன் A1, அவுட்புட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். அப்போது A0ங்கிறது இன்புட், அப்போ A1ங்கிறது அவுட்புட். ஓகே, அப்போது OUT இது எல்லாமே கேப்ஸ் தான். அப்போ A0ங்கிறது அவுட்புட்டாக கொடுக்குறேன். அடுத்து எல்சிடி பிகேனில் 16,2ல் என்ன பண்ணிருக்கேன், நான் 16,2ங்கிற எல்சிடி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். எல்சிடி டாட் செட் கேஸில் 0,0ல் வெல்கம்னு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், டிலே ஒரு 5000 யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி கிளியர். ஓகேவா, எனக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எல்சிடியை கிளியர் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கோடிங் நான் பார்த்தது தான். ஓகேவா, இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கோடிங்கில் எல்சிடி டாட் செட் கர்சர், எல்சிடி டாட் பிரிண்ட் வெல்கம், ஏடிசி வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணணும்ல, அதுக்கு போல் எல்சிடி டாட் செட் கர்சர் 0,0ல் ஓகே எல்சிடி பிரிண்டில் வெல்கம்னு எனக்கு பிரிண்ட் பண்ணேன். ஓகே, இன்ட்டு A ஈக்குவல்ட்டு இங்கே அனலாக் ரீடுன்னு போடுறீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் கோடிங் நீங்கள் அனலாக் ரீடுன்னு போட்டிருப்பீங்க, அந்த அனலாக் ரீடு பதிலாக நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா டிஜிட்டல் ரீடுன்னு போடுங்க. ஓகே, நம்ம எப்படி சுவிட்ச் கோடிங் பண்ணோமோ அதே மாதிரியே நீங்கள் மாற்றிக்கங்க. அப்போ என்ன ஆகும், ஐயா 5 வோல்ட்டா ஆர் 0 வோல்ட்டா அப்படின்னு மட்டும் கன்சிடர் பண்ணும். இப்போ டிஜிட்டல் ரீடு A0 அப்படி A0ங்கிற வேல்யூ என்ன ஆகும், ஏங்கிற வேல்யூக்கு அசைன் ஆகும். அப்போ A ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணிருக்கேன், எல்சிடி டாட் செட் கர்சர் 0,1ல் எல்இடி இஸ் ஆன், டிஜிட்டல் லைட் A1, ஹை. ஓகே, A1 பின்ன ஹை ஆகணும். ஏன்னா A1ங்கிறத நான் என்ன பண்ணிருக்கேன், அவுட்புட்னு செட் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சா இருந்துச்சுன்னா என்ன ஆகணும், எல்சிடி டாட் செட் கர்சரில் 0,1 அப்படிங்கிறத என்ன பண்ணுவேன், எல்இடி இஸ் ஆஃப் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். டிஜிட்டல் லைட்டில் A1, லோன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சம் டிலே கொடுத்துட்டு எல்சிடி டாட் கிளியர். ஓகே, எனக்கு எல்சிடி என்ன ஆகணும், கிளியர் ஆகிட்டு பிரிண்ட் ஆகும்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ அந்த கோடிங் நீங்கள் என்ன பண்ணலாம், வெரிஃபை பண்ணலாம். இல்லை வெரிஃபை பண்ணாமல், ஏன்னா இதில் வந்து லைப்ரரிஸ் எதுவுமே இல்லை, அதை நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக எக்ஸ்போர்ட் கம்பைல் பேர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு கம்பைல் ஆகும். ஓகே, லைப்ரரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், கம்பைல் பைனர் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதாவது காமிக்கும். பார்த்தீங்க அப்படின்னா என்ன கோடிங் வந்து டன் கம்பைலிங் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட சிமுலேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. நான் சிமுலேஷனை என்ன பண்ணிருக்கேன், ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். அந்த சிமுலேஷன் நீங்கள் எப்படி போடுறதுன்னு பாருங்கள் ஒரு டைம். நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்க, சிமுலேஷன் ஃபைல் வந்து ஆல்ரெடி போட்டது தான். ஓகேவா, அந்த ஏடிசி எடுத்துகிட்டு அந்த ஏடிசிக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கேன், ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். A0ல் பாருங்கள், அந்த பின்னாடி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் மார்க் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா, அப்போ அந்த ரெட் கலர் மார்க் எங்கே போயிருக்கு, A0ல் போயிருக்கு. அப்படிங்கப்போ A0ல் வந்து சுவிட்சை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த ரெசிஸ்டர்லாம் எதுக்காக போடுறேன் அப்படின்னு நான் என்ன பண்ணி சுவிட்ச் கான்செப்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த இது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி சுவிட்சுக்கான வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மள அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அந்த இது சுவிட்ச் எதுக்காக நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு தெரியும். ஏன்னா நான் எகைன் ஒரே வீடியோ எல்லாத்தையும் சொல்லிவிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், டைம் ஆகும். அதே மாதிரி வீடியோஸும் லென்த் ஆகும். ஓகே, அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால தான் என்ன பண்ணுறேன், நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி, அதை பார்த்தீங்க அப்படின்னா A1 அப்படிங்கிற பின்னில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கம்பைல் ஆன ப்ரோக்ராமாக நான் அப்லோட் பண்ணேன். அப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஐசியை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிசி இன்னொன்று பழைய கோடிங் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன், ஏடிசி யூசிங் டிஜிட்டல் அப்படின்னு போட்டேன். அப்போ அந்த கோடிங் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணேன். ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணால் நமக்கு என்ன நியூ விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இந்த நியூ விண்டோவில் என்ன பண்ணுறேன், ஏடிசி யூசிங் டிஜிட்டல், இந்த கோடிங் ஒரு ஹெக்ஸ்பைல் 2 இருக்கும். அந்த 2 ஹெக்ஸ்பைலில் நீங்கள் ஏதாவது ஒரு ஹெக்ஸ்பைலை வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஓகே போட்டுறேன். ஓகே கொடுத்தா மெயின் பேஜுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறேன், நான் கோடிங்கை ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல வெல்கம் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, நான் ஸ்டார் வந்து ஆட் பண்ணால வெல்கம் தள்ளி போயிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 செகண்ட்ஸ் வந்து இங்கே வெயிட் பண்ணும். இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட்ஸ் வரும். இப்போ 3 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. 4, 5. ஓகே, 5ன்னு மார்ச்சுனா அப்படின்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக வெல்கம் எல்இடி இஸ் ஆஃப் அப்படின்னு கரெக்டாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எல்இடி இஸ் ஆன். அப்போ எல்இடி நமக்கு ஆன் ஆகுது.
அதே மாதிரி நான் சுவிட்சை ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆச்சு, எல்இடி இஸ் ஆஃப். ஓகேவா, இதே மாதிரி உங்களுக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, அனலாக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஜிட்டல் பின்னாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் டைமரு இந்த மாதிரி கான்செப்ட்லாம் உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம Arduino யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 28 பின்ஸ் தான். ஓகே, 28 பின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 13 வரைக்கும் இருக்குது. நம்ம டிஜிட்டல் பின்ஸாக யூஸ் பண்ணுவோம். 0 1 நம்ம என்ன பண்ணுவோம், டிஎக்ஸ் ஆர்எக்ஸாக யூஸ் பண்ணுவோம். மிச்சம் இருக்க A0லேருந்து A5 வரைக்கும் என்ன பண்ணுவோம், அனலாக் பின்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அனலாக் பின்னா எப்படி டிஜிட்டலாக யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீரியல் கம்யூனிகேஷன், அந்த டிஎக்ஸ் ஆர்எக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். சரி, ஓகே, அப்போ நம்ம இந்த இதுக்கான நான் டாஸ்க்கை மட்டும் சொல்கிறேன். ஓகே, அனலாக் பின்னை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாஸ்க்கை பண்ணணும். இப்போ அதுக்கான டாஸ்க்கை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் காமிச்ச உங்களுக்கு சிமுலேஷன் ஃபைல் ப்ளஸ் கோடிங் எல்லாமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கோடிங்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த கோடிங் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கும் ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இதில் என்ன அப்படின்னா அனலாக் பின்ஸை யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாஸ்க்கை பண்ணோம். 1 switch ப்ளஸ் 8 LED ஆன். ஓகேவா, 1 switch ப்ரெஸ் பண்ணுங்க, 8 LED ஆன்னு போடுங்க. நம்ம என்ன பண்ணலாம், அனலாக் பின்ஸில் ஒரு சுவிட்சை கனெக்ட் பண்ணி 5 LEDs வந்து என்ன பண்ணுறீங்க, இதில் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, மொத்தம் 6 பின்ஸ், 5 பின்ஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ணுங்க. 3 பின்ஸ் என்ன பண்ணுறீங்க, டிஜிட்டல் பின்ஸை கனெக்ட் பண்ணுங்க. அப்போ 8 LEDs எனக்கு ஆன் ஆகணும். அதே மாதிரி ஒரு சுவிட்ச் ப்ளஸ் 8 LED ஆன் டாப் டு பாட்டம் வித் சுவிட்ச் ரிலீஸ் பட் நாட் ஆஃப். சரியா, ஒரு சுவிட்ச் மொத்தம் 2 சுவிட்ச் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2 சுவிட்ச். நான் ஃபர்ஸ்ட் இந்த வாஸ்ட் சொல்றதுனால ஒரு சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா 8 LED ஆன் ஆகணும், டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும். செகண்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்றப்ப என்ன ஆகணும் அப்படின்னா பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் ஆஃப் ஆகிக்கிட்டே போகணும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அனலாக் பின்னை யூஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் லாஜிக்கல நம்ம இன்புட் கெட் பண்ணி நம்ம ஒரு LED ஆன் பண்ண வச்சோம். அதே நீங்கள் நெகட்டிவ் லாஜிக்கல என்ன பண்ணோம், இந்த ட்ரை பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 switch 3 LED. ஓகே, மொத்தம் நம்ம அனலாக் பின்ஸ் எத்தனை பின்ஸ் இருக்கு, 6 பின்னு. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2 switch 3 LED. இப்போ 3 LED என்ன இருக்கணும், அனலாக் பின்ஸில் தான் கனெக்ட் பண்ணணும். அதே 2 switchையும் அனலாக் பின்ஸ்லேயே கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் LED ஆன் ஆகணும், செகண்ட் 3யும் ஆஃப் ஆகணும். அங்கே என்ன டாஸ்க் பண்ணீங்களோ அதே டாஸ்க் தான் இங்கேயும் பண்ணுங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணீங்க, டிஜிட்டல் பின்ஸில் பண்ணீங்க, இங்கே அனலாக் பின்ஸில் பண்ணோம். அதே மாதிரி லாஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா 1 switch 1 LED ஃபர்ஸ்ட் டைம் ப்ளஸ் 2 ரிலீஸ், அதான் LED ஆன் நாட் ஹோல்டு. ஓகே, நீங்கள் ஒரு டைம் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா LED ஆன் ஆகணும், அடுத்த டைம் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகணும். ஓகே, இதான் அதோட கான்செப்ட். இந்த கான்செப்டை நீங்கள் போட்டு என்ன பண்ணலாம், கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஷேர் பண்ணுங்க. அந்த கோடிங்காக ரைட்டாக தப்பான்னு பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்க அப்படின்னா தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இமீடியட்டாக அப்டேட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.